அந்த வர்ஜ் ஆஃப் ஹாஃப் செஞ்சுரி. ஐ திங்க் ஒரு கட் அடிக்க போய் ஒரு மாதிரி ஃபிளாஷி கட் ஷாட் போயிட்டார்னு நினைக்கிறேன். அதை ரீப்ளேல பார்ப்பார் டெஃபினட்டா. அது டூ க்ளோஸ் டு கட்டு, டூ ஸ்ட்ரைட் டு கட் வேற. ஜாம்பாக்கும் நம்ம அந்த இன்டெலிஜென்ட் ஸ்ட்ரைட் ஆனர் போட்டதுக்கு நம்ம கிரெடிட் கொடுக்கும். ப்ரீவியஸ் பால் தான் நல்லா ஆடி இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாஷி கட் ஷாட் ஆட போய் வந்து ஒரு மாதிரி ஜுர்ருன்னு அடிச்சிட்டு ஆஸ்டன் அடிச்சுன்னு போயிடுச்சு. பட் நல்ல பால் டு அ குட் பிளேயர். பட் கொஞ்சம் நான் நினைக்கிறேன் அந்த சமயத்தில் தான் விராட் கோலி மாதிரி அவர் எமுலேட் பண்ணணும்னு நினச்சாருன்னா இன்னும் கொஞ்சம் டைட்டன் பண்ணும். அந்த பாலை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக மிட் ஆஃப்கோ கவருக்கோ ஆடி அது 4 அடிக்கிற பந்து இல்லை. ஸோ ஹீ இஸ் கம்பெல்டு டு பெட்டர் தென் ஹிம்செல்ஃப்ன்ற மாதிரி அந்த கம்பல்ஷனை ரெசிஸ்ட் பண்ணும். இவரே குவாலிட்டி பிளேயர், போர் அடிக்கிறதா என்னன்னு தெரியல. அவர் இன்னும் ஒரு புது ஷாட் ட்ரை பண்ண போய் அவரே தன்னோட பொட்டென்ஷியல் அவுட்ரீச் பண்ண போய் கவுண்டர் ப்ரொடக்டிவாக ஆயிடுது. அது நடக்கக்கூடாது. ஏன்னா ஆப்டிமமாக ஆட்டு நம்ம ஜடேஜா பற்றி பேசணும். நீங்கள் ஸ்பெஷலைஸ்டில் ஆடணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் வேலையை செஞ்சுருக்கலாம். நேற்று யாருக்கு தெரியும், ஐயர் இருந்து தான் நாட் அவுட்டாக கூட வந்திருக்கலாம். அதுதான் கிரேட்னஸ். அதுதான் வந்து அந்த கிரேட்னஸ் அச்சீவ் பண்ணணும்னா இந்த மாதிரி சமயத்தில் அந்த செட் ஆர்ச்சை கன்வெர்ட் பண்ண கற்றுக்கணும் விராட் நான்